பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யார் கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது.